வண்டி வாகனத்தில் எதனா பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நீங்கிறதுக்கான அமைப்பாகும். புதிய வாகனங்களை வாங்கிறது, புதிய இடத்தை தேர்வு செய்கிறது, புதிய வீட்டை நீ தேர்வு செய்யறதுக்கான காலமாக இந்த சுக்கிர பயிற்சி கடகராசிக்கு ஏற்புடையதாக அமையப்போகுது. சில பேர் சொந்த ஊருக்கு வராமல் இருந்தால் அந்த சொந்த ஊருக்கு செல்றதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். 4ஆம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு. சுக்கிர பகவான் நம்மளுக்கு 4ஆம் அதிபதி தான். அவரே 11ஆம் அதிபதி. பாதகாதிபதியாக இருந்தாலும் அது நன்மையை தருகின்ற அமைப்பாகும். கடகத்தில் அமரும்போது ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவோம். சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடு, அந்த ஏற்பாடு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ கைகூடுகிறாரு. குழந்தைக்காக எதிர்பார்த்திருந்தால் இந்த நேரம் நல்ல பாக்கியத்தை தருகின்ற அமைப்பாக, குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் கவனத்தை கொடுக்கும். இந்த டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, வண்டி வாகனத்தால் விற்பனை செய்கிறவங்க, இது மாதிரி ஏஜென்ட்ஸ், இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது? 21/8/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ஏற்கனவே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்தார். அவர் இடம் பெயர்ந்து இப்பொழுது நம்ம ராசிக்குள்ளே வரார். மிதுனத்தில் இறங்கி அங்கேருந்து இடம் பெயர்ந்து கடகத்துக்குள்ளே வரார். நம்ம ராசிக்குள் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்குள்ளே வரார். ஒரு 26 நாட்கள் நம்ம ராசியிலே இருக்க போகிறார். வேண்டியவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியம். நம்ம என்னென்ன தேவைகள், வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டிய காலம் என்று சொல்கிறோம் இல்லை. வேலை அமைப்பு ரொம்ப தூரம் போயிட்டேங்க ஐயா, தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் போயிட்டேன். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இதெல்லாம் எங்களுக்கு தீரத்துக்கான காலமாக அமையப்போகுது. 11ஆம் அதிபதி லாபாதிபதி அவர் தான். நம்மளுக்கு ராசிக்குள்ளே வருவதால் வண்டி வாகனத்தில் எதனா பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நீங்கிறதுக்கான அமைப்பாகும். புதிய வாகனங்களை வாங்கிறது, புதிய இடத்தை தேர்வு செய்கிறது, புதிய வீட்டை நீ தேர்வு செய்யறதுக்கான காலமாக இந்த சுக்கிர பயிற்சி கடகராசிக்கு ஏற்புடையதாக அமையப்போகுது. சில பேர் சொந்த ஊருக்கு வராமல் இருந்தால் அந்த சொந்த ஊருக்கு செல்றதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். 4ஆம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு. சுக்கிர பகவான் நம்மளுக்கு 4ஆம் அதிபதி தான். அவரே 11ஆம் அதிபதி. பாதகாதிபதியாக இருந்தாலும் அது நன்மையை தருகின்ற அமைப்பாகும். கடகத்தில் அமரும்போது ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவோம். சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடு, அந்த ஏற்பாடு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ கைகூடுகிறாரு. குழந்தைக்காக எதிர்பார்த்திருந்தால் இந்த நேரம் நல்ல பாக்கியத்தை தருகின்ற அமைப்பாக, குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் கவனத்தை கொடுக்கும். இந்த டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, வண்டி வாகனத்தால் விற்பனை செய்கிறவங்க, இது மாதிரி ஏஜென்ட்ஸ், இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கையா, வெளியூர் போகலாமனா வெளியூர் பயணங்கள் இந்த நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனோட வீட்டில் சுக்கிர பகவான் அமரும் பொழுதெல்லாம் காரு சார்ந்த விஷயங்கள், காரு வண்டி வாகனங்கள் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை, அந்த வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், அனுகூலத்தை பெறப்போகுது. வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், வேலையில் புதுமை தனிமை, அதாவது இதுக்கு முன்னே கம்மியாக செஞ்சுருந்தேன் ஐயா, பிரான்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணாமல் செஞ்சிருந்தேன். இந்த முறை அதிகப்படியான பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறது, ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி தருகின்ற அமைப்பாக இந்த முறை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரும். பிரிவினை என்று சொல்லு, இந்த கணவன் மனைவி உறவில் நிறைய சங்கடங்கள், ஒரே ரூமில் இருந்தால் கூட அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணுமே, எதுவுமே இருக்காது. அப்படியே பேச்சுவார்த்தையோடு சாப்பிடுவாங்க, கொள்ளுவாங்க, அவமான்னு போய்கினே இருப்பாங்க. அந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியால் ஓரளவுக்கு அதிலையும் திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் பெறும். உறவுகள், திருமண உறவுகள், திருமண பந்தம் என்று சொல்கிறோம் இல்லை, கணவன் மனைவி உறவு, இதை மாதிரி விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும். தாயார்கிட்ட நம்ம பேசாமல் இருந்தால் தாயார் நம்ம இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்பு, தாயார் நம்மக்கிட்ட இருந்து வந்து தங்கறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் அருமையாக இருக்கும். ஒரு நல்ல பயிற்சி என்று கூட சொல்லுவோம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு அனுகூலத்தை தருகின்ற அமைப்பாக தான் இருக்குது. துன்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை துன்பமாக இருக்குது ஐயா, ரொம்ப துன்பமாக இருக்குது. மனசில் ஒரு தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குது. வேலையிலையும் சரி, வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி, வருமானத்திலையும் சரி, அதெல்லாம் இப்போ மாட்டுகின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு அனுகூலத்தை தரும். இழந்தவருக்கு வேலை வாய்ப்பினை தருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, திடீர் செல்வத்தை வாரி வழங்கிறது, வெளியூருக்கு போகிறது, வெளியூர் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, வண்டி வாகனத்தை வாங்கிறது, சேல்ஸு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மேன்மை என்று கூட சொல்வேன்.
இந்த வண்டி வாகனத்தை ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது அனுகூலத்தை தருகின்ற கடகராசிக்காரங்களுக்கு இது மேன்மையே தரும். ஓரளவுக்கு மன திருப்தி இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த 26 நாட்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பெயர்ச்சி உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லும். தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், தாயாரின் கருத்து வேறுபாடு விலகும், வீட்டில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வீட்டிலும் நம்மளுக்கும் சொந்தருவாக இருக்குது சாமி, வீட்டு உள்ளே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாதகமான பலாபலனை கொடுக்கும். பாதகம் இல்லாமல் சாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையப்போகுது. வேலை அமைப்புகள், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இது மாதிரிலாம் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது நன்மையை தருகின்ற அமைப்பாக, நல்லதை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உன்னதமாக அமையப்போகுது. ஒரு 26 நாட்கள் தேவைகள் பூர்த்தி செய்யும் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்ல போனால் தேவைகள் பூர்த்தி செய்கின்ற அமைப்பாக தான் இருப்பது. கடகம் என்பது நீர் அமைப்பு, குளுமை, மருத்துவம் சார்ந்த விஷயம் என்று சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணி இப்பொழுது விலகும். தேவையில்லை, என்னவோ தெரியல, ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே போன மாதம் இருந்தது, இப்போ இன்னும் ப்ரெஷர் குறைஞ்சா மாதிரி இருக்குது ஐயா அப்படின்ற மாதிரி அந்த அனுகூலம் தருகின்ற அமைப்பாக நல்ல தேவைகள் நம்மளுக்கு பூர்த்தி செய்யணும். அது நன்மையை தரும். கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் தான் மனிதனை தாக்குறது தான் நம்மளோட சேவைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யும். இதை செய்யலாம் அப்படின்ற எண்ணம் கூட கொண்டு வரும். ஒரு வேலை எடுத்து செய்கிறேன்னா அது கிரகம் கொடுக்கக்கூடிய தாக்கம் தான். புதிய ஜாப்பு, காதல் உறவுகள் கைகூடக்கூடிய காலம். காதலில் திடீர்னு பார்த்தா காதல் உறவு கைவிடும். நல்ல நட்புகள் வந்து சேர்றதுக்கான அமைப்பாகும் இந்த நேரத்தில். எல்லாமே காதல் நட்பு எல்லாம் ஒன்று தான். நாம் பிரிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நன்மை தருகின்ற பயிற்சியாக கடகத்துக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியால் உன்னதமான காலமாகவும் ஓரளவுக்கு மேன்மை தருகின்ற அமைப்பாகவும் வரப்போகுது. கூடுதலாக நாம் இருக்க வேண்டிய சேலைகள், கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, அவங்களுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை இருந்துட்டு போயிட்டுருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அது இந்த முறை சுமூகத்தை தரும். இல்லை அவங்கள நாடி நாம் போகிற மாதிரி, அவங்க நம்மளை நாடி வரா மாதிரி, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மையே நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாகும். செல்வத்தை வாரி வழங்குகின்ற பயிற்சியாகும். வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடுறது, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் முதல் கொண்டு மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கான மருந்து வாங்கி கொடுக்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பூர்த்தி செய்கின்ற அமைப்பாகும். தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். தனக்கும் பிரச்சனை, நம் மனசலுக்கு ஏற்பட்டு வந்த பாதிப்பு, இதெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற அமைப்பாக வாழ்க்கையை வாழணுங்க. லக்ஸரியாக வாழணும்னு நினைக்கிறமில்ல, அந்த லக்ஸரியான வாழ்க்கைத்தன்மையை மாற்றி அப்படின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உன்னதமாக அமையப்போகுது. உங்கள் வாழ்க்கைத்தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியாக கடகத்தில் அமர்கின்ற சுக்கிர பகவான் ஏற்புடையது நன்மைக்கே என்று கடகராசிக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.